காதல் எடுத்துனா ரொம்ப அவரேஜாக இருந்தது. ஒரு பெரிய அளவில் அந்த பழைய படங்கள் டேக் ஆஃப் ஆகலை. அதில் மங்காத்தா ஒன்றே ஒன்று தான் ஓடி இருக்கு. அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் நீ அந்த ரெண்டாவது வாட்டி ரீலீஸ் பண்ண அளவுக்கு இப்போ பண்ணணும்னு எனக்கு தோணல. இல்லை கிட்டத்தட்ட உண்மை தான். ஏன்னா இப்போ அவங்க வந்து அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் முடிச்சுட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் ரிவைசிங் கமிட்டி சோஃபார் நாட் ஈவன் கான்ஸ்டிடியூட்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐகேன்னு ஒரு படம், தனுஷ் நடித்த அந்த கரா படம், கருப்பு படம், ட்ரெயின் விஜய் சேதுபதி படம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் லைன் அப்பில் இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். காதலர் தினம் சொல்லும்போது அதாவது தேட்டரில் வந்து காதலர்களுடைய திருவிழாக்கள் தான் பெருசாக இருக்கும். சரி, இந்த காதலர் தினத்தை முன்னிட்டு கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரீலீஸ் படங்கள், புது படங்கள், தெலுங்கு படங்கள், மலையாள படங்கள் அப்படின்னு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 20 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த காதலர் தினம் எப்படி சார் இருந்தது திரையுலகில்? காதலர் தினம் ரொம்ப அவரேஜாக இருந்தது. ஒரு பெரிய அளவில் அந்த பழைய படங்கள் டேக் ஆஃப் ஆகலை. நீங்கள் சொல்லுறது எப்படி சார்? ரீலீஸ் படங்கள் சொல்கிறீங்க? ரீலீஸ் படங்களும் சரி, ரிலீஸ் படங்களும் சரி. என்ன சார் இது மௌனம் பேசல நல்ல ஒரு காதல் படம் தானே சார்? அதெல்லாம் எல்லாமே காதல் படம் தான். பட் என்னமோ ஜனங்கள் அதை பார்க்க வரலையே சார். அந்த படம் தான் வந்து 3 நாள் இவ்வளோ கோடி கலெக்ஷன், இத்தனை லட்சம் கலெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சிறந்த நகைச்சுவை. எதை வச்சு சார் சொல்கிறீங்க? ஏன்னா எனக்கு கலெக்ஷன் தெரியும், அதனால நான் சொல்கிறேன். இல்லை சார், அவங்க வந்து 30 லட்ச ரூபா கலெக்ஷன், 40 லட்ச ரூபா கலெக்ஷன்றாங்க. இல்லை, எந்த குறிப்பிட்ட படமோ அந்த படம் முதல்ல எத்தனை ஸ்க்ரீன் போட்டாங்க, அது டிஜிட்டலில் போய் கேட்டிங்கன்னா உங்கள் நம்பர் கொடுத்துருவாங்க. அதில் எத்தனை ஷோ ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க. அதனால் அவங்கவுங்க ஏதாவது சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து நகைச்சுவை எடுத்துப்பட்டு. எங்களோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. தியேட்டரோட நிலைமை பொசிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது சார். இப்போ ரீலீஸ் படங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஜனவரி பிறந்து இப்போ இந்த பிப்ரவரி முடித்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10-12 ரிலீஸ் படங்கள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மங்காத்தா ஒன்றே ஒன்று தான் ஓடி இருக்கு. மங்காத்தா மட்டும் தான் தேறிச்சு, வேறு எந்த ரிலீஸ் படமும் தேரல. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை சாதனை செய்த கில்லி திரைப்படம் உங்களுக்கே தெரியும். இப்போ போன வருடத்துக்கு முன்னோடு நினைக்கிறேன். ஐ திங்க் கில்லி ரிலீஸ் பண்ணால் நல்ல ஒரு வசூல் சாதனை புரிஞ்சுது. இப்போ வந்து திடீர்னு பார்த்து 20 திரும்ப நாங்கள் ரீலீஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ரீலீஸ் அதுக்கு என்ன சார் அர்த்தம்? ரீலீஸ்னால் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறது. இது மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்கன்றீங்க. எப்படி சார்? அன்றைக்கி பண்ணும்போது அந்த சாதனை பண்ணுமா இல்லை அதில் ஒரு பாதி அளவுக்காச்சும் பண்ணுமான்னு எதிர்பார்க்கலாமா? அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் நீ அந்த ரெண்டாவது வாட்டி ரீலீஸ் பண்ண அளவுக்கு இப்போ பண்ணணும்னு எனக்கு தோணல. பட் இருந்தாலும் நியாயமாக ஓடும், ஓரளவுக்கு ஓடும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜனவரியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னு. இப்போ 29 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரிலீஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 40 எல்லாம் சேர்த்தா ரிலீஸ் சேர்த்தா ஒரு 30-35 படம் வந்துச்சு. இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே படம் தான் தேடி இருக்குன்றாங்க. அது என்ன? டிடிடி ஹாட் ஸ்பாட் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த வித் லவ் கொஞ்சம் பரவாயில்ல. சார் இந்த 3 படம் தான் தேடி. 30 படத்துல 3 படம் தான் தேடுது 2 மாதத்தில். அதுவும் வந்து எல்லா தேட்டருக்காரர்களும் சொல்ல முடியாது. இல்லை, இப்போ இந்த ஹாட் ஸ்பாட்டு இந்த வித் லவ்லாம் பார்த்தீங்கன்னா பிஎன்சி சென்டரில் சுமாராக தான் போயிருக்கு. ஏ சென்டர் மல்டிப்ளெக்ஸ் அண்ட் மால்ஸில் நல்லா போகுது. ட்ரிபிள் டி மட்டும் தான் கொஞ்சம் எல்லா சென்டரும் வெற்றிங்கிறது ட்ரிபிள் டி தான். 2 மாதத்துக்கு ஒரு படம் தான் தேடி இருக்குன்னு சொல்ல. ஆமாம். சரி சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயக திரைப்படம் வந்து ஒரு கனடா யூஎஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன போட்டிருக்காங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏப்பா ஏப்ரல் 30 இந்த கிட்டே வராதேப்பா அப்படின்ற மாதிரி அவங்களே அஃபிஷியலாக போட்டு அந்த படம் ஏப்ரல் 30 வராது அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனால் வந்து இது உண்மையா சார்? இது அவங்க வந்து இல்லை கிட்டத்தட்ட உண்மை தான். ஏன்னா இப்போ அவங்க வந்து அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் முடிச்சுட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் ரிவைசிங் கமிட்டி சோஃபார் நாட் ஈவன் கான்ஸ்டிடியூட்டட். ஆர்சி கான்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அவங்க படம் பார்த்து அதுக்கப்புறம் கட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த படம் வரணும். ரெண்டாவது இந்த சேம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸை ஆல்ரெடி டாக்ஸிக்னு ஒரு படம், அந்த யாஷ் நடித்த படம் ஒன்று மார்ச் 19 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு பேன் இண்டியா படம் தான். ஸோ அதுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி கண்டிப்பாக இது விட மாட்டாங்க ஜனநாயகன். 2 வாரம் அப்புறம் ஜனநாயகன் 2 வாரத்துக்கு அடுத்தாப்பில் ரிலீஸுக்கு அப்புறம் விட மாட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து மே மாதம் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதுதான் இன்றைக்கி நான் என்னோடய எக்ஸ் ஹேண்டில் ஒரு இது போட்டிருக்கேன், ட்வீட் போட்டிருக்கேன். இந்த படத்தை எப்போ டென்டேட்டிவாக வரணும், அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது அவங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக அவங்க சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி சொன்னால்தான் இதற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐகேன்னு ஒரு படம், தனுஷ் நடித்த அந்த கரா படம், கருப்பு படம், ட்ரெயின் விஜய் சேதுபதி படம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் லைன் அப்பில் இருக்குது.
சிறு முதலீட்டு படங்களே நல்ல படங்கள், இப்போ தாய் கிழவி மாதிரியான படங்கள் நல்ல படங்கள்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. இருந்தாலும் சிவா பண்ணுறதுனால அது ஒரு ராதிகாவும் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களே ஒரு 10 படங்கள் ரெடியாக லைனில் இருக்குது. அதெல்லாம் வந்தால் கூட தியேட்டர்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸோடு வரணும். நாங்கள் இந்த மாதம்தான் வர்றோம், தேதி கூட சொல்ல வேண்டாம், இந்த மாதம்தான் வரேன்னு சொன்னால் கூட மற்றவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்குன்னு வந்துடுவாங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க தாய் கல்வி படம் இருக்கு, அதே இயக்குனர் தான் இப்போ சிவகார்த்திகேயன் செய்யோன்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்களா அது ஃபர்ஸ்ட் லுக்கு? ஒரு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்காரு. ஏன்னா இப்போ நம்ம வழக்கமான நீங்கள் சொல்கிற ராஜ்கமல் படம் தானே? ராஜ்கமல் படம். எஸ் எஸ் எஸ். இப்போ ஏன்னா சிவகார்த்திகேயன் நம்ம நார்மலாக லுக்கை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த லுக்கை? ஆமாம், உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். சார், இப்போ ஜனநாயகன் படம் வராதனால இவ்வளோ படங்கள் முடங்கி கிடக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நானாச்சும் ஏப்ரல் மாதம் வரணும்னு நினச்சி நீங்கள் மேக்கு போயிட்டீங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ மே மாதம் வரைக்குமே அந்த படம் வந்து வராதுன்னு சொல்ல வரீங்களா? இப்போ மே மிட்டுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்ல வரீங்களா? எல்லா ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஏப்ரல் 30ன்னு சொல்கிறாங்க, நான் மேன்னு சொல்கிறேன். ஏப்ரல் 30க்கு மேக்கு இடையில ஒரே ஒரு நாள் தானே வித்தியாசம். ஏப்ரல் 30 மேக்கு ஒரே நாள் வித்தியாசம். நான் என்ன கேட்குறேன்னா, ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு ஒரு முடிவு. மே 10ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ஆனால் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போ தெரியல, சொல்ல முடியல. மே மாதம் கூட சொல்ல முடியாதுன்றீங்க. மேல வந்துடும் திரும்ப நான் சொல்கிறேன். இது என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய அனுமானம், என்னுடைய கெஸ்ஸிங். நான் உங்ககிட்ட தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன். நீங்களும் பிப்ரவரி 20 வரது வாய்ப்பு இருக்கீங்க. பிப்ரவரி 20 வந்துருச்சு. அடுத்தது இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறேன், நான் ப்ரொடியூசர் இல்லை. அதனால் நான் என்னுடைய அனுமானத்தை தான் சொல்ல முடியுமே ஒழிய 100% நான் சொல்கிறது வந்து நான் ப்ரொடியூசராக இருந்தால் தான் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். என்னுடைய அனுமானம் தான், காதில் விழுகிற செய்தியை வச்சு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு செய்தி கூட நீங்கள் கேள்விப்பட்டீங்க, தெரி வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. ஆனால் பட் என்னன்னா கில்லியை திரும்ப பண்ண போகிறாங்கன்ற செய்தி வந்ததுனால தெரி வெறும் ஓவர்சீஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இது நீங்கள் கரெக்டாக உண்மை. ஓவர்சீஸ் மட்டும்தான் 20ஆம் தேதி பண்ணுறாங்க. தமிழ்நாடு எப்போ பண்ணுவாங்கன்னு ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணுவார். சரி சார். இப்போ அதே மாதிரி துணிவு திரைப்படம் கூட திரும்ப இதே மாதிரி ஓவர்சீஸ் மட்டும் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்படும். அது உண்மையா சார்? அது துணிவு வருதுன்னு சொன்னாங்க, பட் அது ஓவர்சீஸ் வருதா தமிழ்நாடு வருதான்றது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அது நாளைக்கு தான் எங்களுக்கு தெரியும். அது சரி சார். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கே தெரியும், சமீபத்தில் கவனிச்சிருப்பீங்க, தலைவர் 173 சிபி சக்கரவர்த்தி எடுக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவர் 174 வரைக்கும் போயிட்டார். அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த விஷயம். நெல்சன் அவர்கள் கமல்ஹாசன் சார், ரஜினி சார் 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி ஒரு செய்தியானது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் 70, 80s பண்ணவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தவர் அவங்க பண்ணவே இல்லை. திரும்பவும் வந்து கம்பேக் கொடுக்கும்போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அடிக்கும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாக்ஸ் ஆஃபீஸ் கண்ணாபின்னான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிது. விக்ரம், பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த டைமில் வெற்றி அடைஞ்சிது. அந்த மாதிரி படம் வந்தால் நல்லதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க எல்லாருமே மல்டி ஸ்டார் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஹிந்திலலாம் பார்த்தீங்க, தெலுங்குலலாம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார் படம் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம ஊர்லேயும் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதில் எல்லோரும் கூட கோஆப்ரேட் பண்ணி போகிற ஒரே ஆர்டிஸ்ட் வந்து விஜய் சேதுபதி மட்டும்தான். மற்றவங்களாம் அதை ஏதோ ஒரு ஈகோவாக எடுத்துகிட்டு அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த சிவகார்த்திகேயன் படத்தில் ஜெயம் ரவி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தார். அது மாதிரி தைரியமாக எல்லோரும் எல்லா விஷயமான ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு வரணும். வந்தால் இன்னும் சினிமா நல்லாயிருக்கும், வசூல் நல்லாயிருக்கும், தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லாயிருக்கும். இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுல ரைட்டு சார். ஆனால் வந்து அன்றைக்கி வந்து சினிமா வந்து ரொம்ப நேசித்தாங்க, தரமாக கொடுக்கணும்னு யோசித்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே பணத்தை நோக்கி தான் சார் குறிக்கோளாக இருக்காங்க கதாநாயகன். சார், அன்றைக்கி பணம் எல்லாரும் குறிக்கோளாக இருந்துச்சு தான். பணம்ங்கிறது பிரதானம் தான். சினிமாங்கிறது ஒரு லாபமான தொழில், அதை லாபமாக பண்ணணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. அது இயற்கையான விஷயந்தான். ஆனால் பட் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் நிறைய ரூபத்தில் வர்றதுனால இவங்களுக்கு வந்து தலைகால் புரியும் அப்படின்ற மாதிரி தான் சார் கேட்கணும். இதில் நான் ஒரு கருத்து சொல்ல விரும்பலை. இல்லை சார், நான் கேட்ட கேள்வி கரெக்டு, பட் நான் கருத்து சொல்ல பிஸ்னஸ் இல்லை. தேட்டர் விட்டா அது ஒரு படத்துக்கு உண்டான பிஸ்னஸ் வேறு. ஆமாம், தேட்டர் மட்டும்தான் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் தான் இது வந்துச்சு, சேட்டலைட் உரிமை வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக டிஜிட்டல் அந்த ஓடிடி வந்து ஓடிடி டெலிவிஷனு, அதான் சேட்டலைட் தான், டெலிவிஷன் தான். ஆடியோ ரைட்ஸ் ஏற்கனவே இருந்தது, வெளிநாட்டு உரிமை. அதாவது அப்போ அன்றைக்கி அந்த படத்தோட காஸ்ட்டு அவ்வளோதானே இருந்துச்சு, அதுக்கு தகுந்த ஆடியோ சிடி போட்டு விற்றாங்க, கேசட்டை விற்றாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் அந்த காசு அவங்க வந்துச்சுல்ல, அன்றைக்கி விற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்துச்சுல்ல. இல்லை சார், அப்போ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி இவங்களால வந்து பல ரூபத்தில் படம் வர்றதுனால தலைகள் புரியலையோ ஒரு ஹீரோக்கு அப்படின்னு மட்டும் தானே சார் தோணுது.
ஏன்னா இருக்கலாம். பல தயாரிப்புகளுக்கு நீ படம் எடுக்க போனதுக்கு காரணமே தானே. எல்லா ஹீரோவும் அவங்கவுங்க பேனரில் நடிக்கிறாங்க. எல்லா ஹீரோவுமே அவங்கவுங்க பேனரில் நடிக்கிறதுனால இன்னைக்கு யாருக்குமே வந்து தயாரிப்புகளுக்கு படம் பண்ணுறதே இல்லையே. இப்போ அதனால தான் வந்து ஹீரோ சரியாக விட்டுட்டு எப்போ உங்களோட இதுக்குள்ள எங்களால் வர முடியாது ஒதுக்கிட்டாங்களா தயாரிப்பாளர்கள் எல்லாம். அது நீங்கள் தயாரிப்பாளர்கள் தான் கேட்கணும். எடுத்துக்க முடியும். எங்கிட்ட அதுக்கு உண்டான ப்ராப்பர் ஆன்சர்ஸ் கிடையாது. இல்லை அப்படிதான் சார் எடுத்துக்க முடியுது இன்னைக்கு. அப்படி தான் எடுத்துக்கோங்க நீங்கள், அவ்வளோதான். சரி சார், ஓகே சார், நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நம்ம வந்து ரீலீஸ் படங்கள் வந்து இதோட வெற்றி தான் நம்ம கேட்க வந்தோம் உங்ககிட்ட. நீங்களே சொல்லிட்டீங்க எந்த படமும் டேக் ஆஃப் கூட ஆகலைன்ட்டு. சரி பார்க்கலாம் அடுத்த வாரம் படங்கள் எப்படி இருக்குட்டு நம்ம திரும்ப மீண்டும் பயணி. தேங்க்யூ மிஸ். நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.